விசாரணை கேட்டால் இங்கே யாராவது எங்க சபைக்காரங்க வந்தாங்க கேட்கும்போது என்னோட பிள்ளைகளை யாரு சூத்திரம் வந்து அவன் பரவாயில்ல சொன்னாது தெரியுமா, கொஞ்சம் பேர் இப்பதான் போறாங்க சபையா போனாங்கன்னு சொல்லி உடனே இந்த பாசம் மேல வந்தாரு. மேல வந்து தூதனை கேட்டாரு, அப்படின்னா எங்க சபைக்காரங்க அல்ல, மற்ற சபைக்காரங்கள் அல்ல, இங்கே யாரு சூத்திரம் அல்லேலியா கோஷம் போட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த ஜனங்கள் யாருன்னு அதை சூத்திரம் தூதனோடு கேட்கும்போது அது தூதன் சொன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பரலோகத்திலே தேவனை தூக்கிக் கொள்ள இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்னையா ரட்சிப்பு? அதை சொல்றோம். ரோமர் 10:9 வாசிங்க. ரோமர் 10:9 மார்க் 16:16 24 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கைவிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறார் சொல்றோம். அடுத்து மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றுள்ளவனோ அவன் ரட்சிக்கப்படுவார். அது சொல்கிறோம். அவன் விசுவாசிகள் ஆக்கிரிகளாக தேர்க்கப்படுவார். மற்ற 24:13 முடிவு வரையும் நிலையில் போன ரட்சிக்கப்படுவார். அப்போ நம்மளால ரட்சிக்கப்படுவாங்க. நம்மளாம் எந்த நேரத்தில் எட்டைப்போன்னு தெரியாது, எந்த நேரத்தில் எட்டைப்போன்னு தெரியாது. அப்போ 16:30 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ வந்து விட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அது சொல்லும். அப்ப 2 கல்லை கொடுத்து நம்ம சிந்திச்சாச்சு. அது சொல்லும். ஆத்தோடு கல்லை பார்க்கும். அது சொல்லும். 1 அடிஸ்தானம், 2 ரட்சிக்கப்பட்ட கல். அது சொல்லும். எடுத்து வாசிக்கும். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40 வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை போட்டு தன் கணவனை தன் கையில் பிடித்துக் கொண்டு தன் கவனை தன் கையில் பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டையிலே போனான். 49 அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அதிலே வைத்து சுழட்டி பெலிஸ்தருடைய நெற்றியில் பழி எறிந்தார். இப்ப பாருங்க இந்த பிள்ளைகளை, தாவீது எங்க போய் கல் எடுத்தான் சொல்லுங்க? ஆற்றுல. ஆற்றுல இருந்து எத்தனை கல் எடுத்தான்? 5 கல் எடுத்தான். அரசு சபையில 5 விதமான ஊழியம் நடந்த அரசு 5 விதமான, அது எபேசியர் 4:13 இருக்கு. அரசு சூத்திரம் பாருங்க. 5 விதமான 5 கல் எடுத்தான். எத்தனை கல்லு சொல்லுங்க? வசனத்துக்கு நீங்க சொல்றோம். 5 கல் எடுத்தான். எங்க இருந்தாலும் ஆற்றுல இருந்து எடுத்தான். இந்த ஆற்றுல இருந்த கல்லு எங்க இருந்து சொல்றாங்க சொல்லுங்க? இந்த ஆற்றுல வந்த கல்லு ஒரு நாள் எங்க இருந்துச்சு? மலைகளிலும் ஊரில் இருந்து அப்படியே மழை வெயில் அப்படியே மழை வெயில் அப்படியே வந்து நல்ல மினுசு உள்ள கல்லா வந்துச்சு. மினுசெல்லாம் கல்லா இருந்துச்சு. ஞானஸ்நானம் பெற்ற கல். படி சொல்றோம். ஞானஸ்நானம் பெற்ற கல். ஆலய சொல்றோம். என்னையா ஞானஸ்நானம் அப்படின்னு எழுத பதினாறு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீசராகி புதியா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெருங்கள் என்று சொன்னார். ஆலோசனம். இந்த ஞானஸ்நானம் பெற்ற கல் ஆலோசனம் அந்த தாவீது எதிர்படுறான். அடப்பையில ஆலோசனம் பொக்கணத்தை கேட்டான். பொக்கணத்துல போட்டாச்சு. ஆலோசனம் பொக்கணத்துல போட்ட உடனே தேவனுடைய பிள்ளைகள் நடந்த சம்பவம் தெரியுமா? ஆலோசனம் கோரியாத்து வர கோரியாத்துக்கு 6 முழம் 9 ஆலோசனம் ஒரு ஜானம் இருக்கக்கூடிய அந்த கோரியாத்து வரக்கூடிய நேரத்தில் தாவீது கடந்து போறான். தாவீது கடந்து போய் ஆலோசனம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த சபையில் இருந்த ஒரு கல்ல ஆலோசனம் இந்த பொக்கணத்திலிருந்து அடப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்துட்டு ஆலோசனை பிள்ளைகளே அந்த கல்லை எடுத்த உடனே மொத்தம் எத்தனை கல்லு சொல்லுங்க? ஆலோசனம் எத்தனை கல்லு? 5 கல்லை வாசிங்க. எபேசியர் 4:13 ஆலோசனம். எபேசியர் சில அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பராகவும் போதகர். அப்ப எத்தனை பேர் ஊழியர் இருக்கு சபையில சொல்லுங்க? 5 ஊழியம். ஆலோசனம் தாவீது எடுத்த எத்தனை கல்லு? 5. அது சொல்றோம். அது எத்தனை கல் எடுக்கிறோம்? முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கல். அது சொல்றோம். அது எந்த கல்? பிரைஸ் சொல்றோம். அப்போ சொல்ற தீர்க்கதரிசி சுவிசேஷகர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள். அது சொல்றோம். அது பிரசங்கிக்க போகணும்னு சொன்னா சுவிசேஷகம் போகணும். சுவிசேஷம் போகணும் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சுவிசேஷம் என்ற கல்லை எடுக்கும் போது அது மற்ற கல் என்ன செஞ்சு சொல்லுங்க? மற்ற கல் என்ன செஞ்சது? அதுக்கு சொல்றோம். அந்த சபைக்குள்ள இருந்து
ஆண்டவரே, நாங்கள் 5 சகோதரர்கள், praise the Lord. அல்ல 5 சகோதரர்கள் இருந்தோம். இப்பொழுது சத்துருவை மேற்கொள்ளும்படியாக அல்லேலூயா சகோதரன் எங்களிலிருந்து ஒரு கல் கடந்து போகிறது. அது வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று மற்ற நாள் அதை கண்டுபிடித்து ஜெபித்து praise the Lord சகோதரன். praise the Lord சகோதரன்.